கிரி, இன்னைக்கு உனக்கு விடுதலையாமே? ஆமாண்ணே. வெளியில போய் தப்பு தண்டா பண்ணாம நல்ல பேர் எடுக்கணும். சரிங்கண்ணே. என்னடா வேலு, இன்னைக்கு உனக்கு விடுதலையாமே? இல்லடா, ஐயா சொன்னாரா உனக்கு விடுதலைன்னு சொல்லி? நான் சொல்றேன், இன்னைக்கு யாருக்கும் விடுதலை இல்ல. நீ திருந்தவே மாட்டடா. விடுதலையாக விட்டுருவேனாடா? உள்ளே கிடந்து சாவேண்டா. டேய் டேய் விடுடா. ஏன்டா அடிச்சு சாகுறீங்க? டேய் வேலு, விடுடா, சொல்றத கேளுடா. டேய் ஏன்டா இப்படி அடிச்சானுங்களோ? ஐயா, கிரியா அந்த ஒத்தகை வேலை அடிச்சுக்கிறானுங்கய்யா. அவனுங்களை விடுதலை பண்ணதானே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு. அதுக்கு அவசியமே இல்லையா? ரெண்டு பேரும் இங்கேயே அடிச்சுக்கிட்டு சாக போறானுங்கய்யா. சீக்கிரம் வாங்கய்யா. ரெண்டு பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லையா? இத்தனை வருஷம் ஆகி நீ அண்ணன் குலவரையோட திரியுறீங்க. டேய், இங்கேயே எப்படி அடிச்சுக்கிறீங்க? வெளியில போனாலும் இப்படி தானே அடிச்சு சாவுறீங்க. அதுக்குள்ளேயே கடந்து சாவுங்கடா. இனி உங்களுக்கு இங்க இடம் இல்லடா. ஒருத்தனை வேலூர் ஜெயிலுக்கும் ஒருத்தனை சேலம் ஜெயிலுக்கும் அனுப்புறேன். சென்ட்ரல் ஜெயில கடந்து அவஸ்தைப்பட்டாதான் வாழ்க்கை என்னங்கிற அனுபவம் உங்களுக்கு தெரியும். என்ன விசேஷத்துக்கு பிரசாதம் தரீங்கன்னு தெரிஞ்சா வயசானவன் வாயார வாழ்த்திட்டு சாப்பிடுவேன். என் மாமன் பொண்ணுக்கு பிறந்த நாள். இப்பெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து டிவில போன் மூலமோ SMS மூலமோ குத்துப்பாட்டு போட சொல்லி வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. நீங்க கட்டிக்க போற முறப்பொண்ணு பிறந்த நாளுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. மாமன் மகளும் நீங்களும் ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும் தம்பி. பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ்ங்க.
समेतो माण्डवकामाजमत्यं कामेश्वरो वैः श्रवणो ददाते உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட விட முடியல. என் கையை வெட்டவனோட தலையை வெட்டாம மூஞ்சில வந்து முடிக்க மாட்டேன். உங்க இத சீவத்துக்கு நான் கார் வச்சிருக்கேன். ஏண்டா முழுசா 3 மாசத்துல வளர்ற இது போறதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறிய? ஆயுசுக்கும் வளராத என் கை பழுது எவ்வளவு துடிச்சுக்கணும்? அண்ணா மாட்டியா அடியா யாருமா நீ? ஹெட் மாஸ்டர் பார்க்கணும். இங்க 8 மாஸ்டர் 7 மாஸ்டர் எல்லாம் ஒருத்தர் தான் 3ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து முக்கிட்டு இருக்காரு. போய் பாருமா. அஜித், அது விஜய், வணக்கம்ண்ணா. ரஜினி, எஸ் சார். கமல், கேப்டன், வணக்கம். சூர்யா. வாத்தியார் கிட்ட இருந்து எங்க ஐயா கத்துக்கிட்டாருங்கய்யா. எங்க ஐயா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டாங்கய்யா. இருக்கிறேங்கய்யா. இருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சிம்பு, தனுஷ், கார்த்திக், ஜெயரவி, ஜீவா, அசின், திரிஷா, நயன்தாரா எல்லாம் வந்துட்டா? சரி, எல்லாரும் உட்காருங்க. சொல்லுமா. ஏய் பசங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். ஜோரா கை தட்டுங்க. சார், நீங்க சொல்லாமலே அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியும் சார். வெரி குட். எங்க சொல்லு. இவங்க நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங்க்கு வந்த புது ஹீரோயின் சார். இல்ல, புது முகம் கிடையாது, பழைய முகம் கிடையாது. நம்ம ஸ்கூலுக்கு வந்த புது டீச்சர். உட்காருங்கடா. உட்காருங்க. பாத்தியாடா என் ட்ரைனிங் எப்படி பாத்தியாடா? சார், வந்ததும் வராததுமா சரோஜா தேவி வத்தி வச்சிருக்கோம் சார். அத டீச்சர் கிட்ட கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. அத நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க உட்காருங்க. பாத்துக்கங்க சார். என்ன சார் எல்லா பசங்களுக்கும் சினிமா ஹீரோ ஹீரோயின் பேரா வச்சிருக்காங்க? எல்லாம் பிளான் பண்ணி வச்சதுதான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல நான் திருநெல்வேலியில இருந்து வரும்போது 5 வகுப்புக்கு சேர்த்து மொத்தம் 18 பேர் தான் இருந்தாங்க. இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை எடுத்து முடிவாங்களோ அப்படிங்கிற நிலைமை ஆயிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய விடா முயற்சினால இன்னைக்கு 45 பசங்க இருக்காங்க. இப்ப அவங்கள காப்பாத்திக்கணும், நல்லா படிக்கவும் வைக்கணும். முன்னால பாடம் நடத்தினா ஒரு பேரும் பாடத்தை கவனிக்க மாட்டான். ஆனா சினிமா பத்தி பேசும்போது விஷயம் அங்க பிடிச்ச அவங்க வீக் பாயிண்ட். அன்னையில இருந்து எல்லா பசங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் பேரை வச்சேன். இப்ப அந்த நடிகருங்க நினைப்பிலே அறியாருவோம், நல்லா படிக்கவும் செய்யறாங்க. சரி, ஹெட் மாஸ்டர் ரூம்ல உட்கார்ந்து பேசுவோமா? ஹெட் மாஸ்டர் யாரு? நான் தானே. வாங்க. ஒரு மனுஷன் ஒத்திரை எவ்வளவு நாளைக்கு தான் போராடுவான். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சனோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி இப்ப 45 பேர் இருக்கானுல்ல, இதை 4-5 மடங்கு ஆக்கணும் பாத்துக்கோ. கண்டிப்பா சார். நானும் வாத்தியார் வேலையை ரொம்ப நேசிச்சுதான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ சார். என்ன கை கொடுத்தா கும்பிடுதே. இத பாருமா. வச்சிட்டு போறேன், ஆடி போறதுக்குள்ள குடிச்சிரு. படி, என்னடி உன் குதிரை காத்தாலே களத்துக்கு வந்து கணிக்குது, நீ கண்டுக்காம இருக்கிற? பார்த்தேன். நீ சும்மா ஐயனார் மாதிரி நிக்கிறாரு பாரு. ஆமாமா, ஐயனார் பாக்குற பார்வையிலேயே உன்னை காலி பண்ணிட போறாண்டி. படி, வேற எவ்வளையாச்சும் பார்த்தா அவன் குதிரை கணிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு போடி. ஏன் புருஷன் நேரம் எங்க வங்க பறிச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, அப்படியே புருஷனுக்கு ரொம்ப பயந்த மாதிரி தான்.
என்ன ஏண்டி இந்த லுக்கு விடுறவ? அவனை பார்த்து லுக்கு விட்டாலாவது அவனாவது சந்தோஷப்படுவான். போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ பாத்துடி. அடி பாவி. போடியம்மா போ. 10 பொம்பளைங்க வேலை செய்யற இந்த இடத்துல உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கிறதுனாலதான் மத்தவங்க மானம் பொழைக்குது. என்னங்க நீங்க தினமும் காலங்காத்தாலே கிளம்பி களத்துக்கு வந்துடுறீங்க? எல்லாம் களப்பணிக்கு தான். இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தா வர முடியும். தோணும் போது வர வேண்டியதுதான். நீங்க வருவீங்க, எனக்குன்னு ஒரு வீட்டுக்காரர் இருக்கான்ல, நான் என்ன பண்றது? அவன் தான் நோஞ்சான்னு சொன்ன, அவனுக்கு எதுக்கு பயப்படுற? அதுக்கப்புறம் ஆமா, அவன் நோஞ்சான், நீங்க அலைஞ்சான். அலைஞ்சான் இல்ல சும்மா குத்துன இடத்துல குத்துனா மட்ட தன்னால உரியாகிறான் நோஞ்சாம் பயல. சொல்றா சொல்றா குத்துறம் பாரு. குத்து அவனே இருக்குதா உனக்கு? இப்படி குத்தி பேத்தா தாண்டா உரியும். அதை விட்டு மட்டை உரிக்கிறான் பாரு நோஞ்சாம் பயல. நீ முதல்ல இருக்கிற சரிண்ணே, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க இறங்குங்க. அது இல்லையா எங்கயா போறேன்? கூப்பிடியா மேனேஜரை? கூப்பிட வேண்டிய காரணம் ரசிகம் பண்ற டிக்கெட் வாங்கணும். ரசிகம் பண்றேங்கிற ஒத்தால வந்திருக்கேன். யோ, என் தலைக்கு ஒவ்வொருத்தரும் ரசிகம் பண்றவங்க. என் மன்றத்துக்கு நானே தலைவர், செயலர், பொருளாளர், 30 பதவிக்கு சொந்தக்காரன். நான் கீழே இருந்தா என் மன்றத்தான் அசிங்கம். இப்ப படம் போடலன்னா யாருக்கு அசிங்கம்? அது உன் தேட்டருக்கு தான் அசிங்கம். இந்த போர்டை முதல்ல வெளில வைடா. அறிவிப்பு: கொட்டாயில புஷ்ப மிஷின்ல பொத்தான் வேலை செய்யல. புஷ்ப சரி பண்ணதும் மறுபடியும் கொட்டாயில பாட்டு போடுவோம். அப்ப வாங்க. ஈப குஷ்புன்றாங்க, ஐயப்போ ஐயப்போன்றாங்க. இதுக்கு தாண்டா இந்த ஒன்றரை நான் ஊர்ல படம் பாக்குறாங்கிறது. யாரும் ஓப்பனிங் சாங்ல தலை குத்தாட்டம் போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டு பாரு. நம்ம பார்க்க முடியாம போச்சே. யோ மாமா. ஏ மாப்பிள, என்ன ஓப்பனிங் குத்து பாட்டு தானே? ஆமா, இருந்து குத்திட்டு போறது. என்ன மாப்பிள சொல்ற? கூப்பிடியா அந்த தவுல்காரங்களா, ஒரு குத்து குத்திட்டு போவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.